இது ஆரம்பிக்க போல வெக் டு ஸ்கூல்ங்கிற கான்செப்டோட நாங்கள் ஆரம்பிச்சிருந்தோம். இருந்தாலும் இப்போ இது தொடர்ச்சியாக நடக்க போகுது இன்ஷால்லா. உங்களுக்கு தெரியும், பழைய வெக் டு ஸ்கூலுக்கு பிறகு காத்தாமொழி மத்திய கல்லூரி ஆரம்பிச்சிருந்தாலும் காத்தாமொழி மட்டுமில்லை, மட்டக்களப்பு இலங்கை பூராகவே வெக் டு ஸ்கூல் நடந்துச்சு. இலங்கையின் அதி உயர் பாடசாலைகளாக மக்கள் கருதுகிற பாடசாலைகளோட வெக் டு ஸ்கூல் நமக்கு பிறகு நம்ம செஞ்சிருந்தாங்க. அப்ப இது என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா ஒரு ட்ரெண்ட் செட்டராக மாறப்போகுது. காத்தாமொழி மத்திய கல்லூரி திரும்ப ஒரு வெக் டு ஸ்கூல் ப்ரோக்ராமை டிஃபைன் பண்ணி ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கை கொண்டு வரப்போகுது. அடுத்தது இதுல வேர்ஷன்கள் மீண்டும் கொண்டு வரப்போகுது. இப்போ 2.0 வரும்னு சொன்னா 3.0 வரும் இன்ஷால்லா. ஃபியூச்சர்ல நிறைய இருக்கும். இது உண்மையாக நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது. பழைய வெக் டு ஸ்கூல் மாதிரி இருக்குமெண்டா இல்ல அப்படி கிடையாது, அதை விட பெஸ்ட் ஆகிடும். உண்மையாகவே அப்ப இருந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி செஞ்சு உண்மையாகவே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜென்ஜி வந்திருக்கிறாங்க. நீங்க நம்பணும், நாங்க எங்கட வெக் டு ஸ்கூல் பழைய மாணவர்கள் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 7 எடுத்த ஒரு மாணவர் சொன்னாரு எங்கட வீட்டில் 138 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்பவே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அப்ப நாங்க எங்களோட எதிர்பார்ப்பு கூடுதலாக இருக்குது. இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நடைபவனையிலிருந்து தொடங்கி பாடசாலையில வகுப்புகள் அவங்க செய்யறது, மைதானத்தில் அவங்க எக்ஸசைஸ் செய்யறதுல தொடங்கி வகுப்புல இருக்கிறது, அதற்கு பின்னரான நிகழ்வுகள் அனைத்துமே ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக நாங்க 80 நாளுக்கு கிட்ட காலம் கொடுக்கறதுக்கான காரணம் எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. வெக்கேஷன் ரெடியா இருக்காங்க, வெளிநாட்டு இருக்கிறாங்க, உள்நாட்டில் இருக்கிறாங்க. உங்களோட ட்ரிப்பை எல்லாம் கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. என்னடா பெருநாள் லீவ் வருது, சித்திரை லீவ் வருது, ஏப்ரல் சித்திரை லீவையும் தாண்டி தான் வைக்கிறோம். வியாபாரிகள் கூட அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ற மாதிரி பெஸ்ட் டே இந்த வருஷத்துல பெஸ்டான ஒரு டே நாங்கள் ப்ரொபோஸ் பண்ணிக்கிறோம். எனக்கு சொன்ன ஒரு பெஸ்ட் டேயா இருக்க போகுது நம்ம எல்லாருக்கும் ஆச்சு. அதுக்காகத்தான் நாங்கள் அந்த 2.0 கான்செப்ட் கொண்டு வரோம். உண்மையாகவே இது ரொம்ப அப்கிரேடட் பேசணும். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ரவுண்ட்லையும் இந்த சத்தியாலையுமே இதையும் 1.0 2.0 1.0 2.0 அப்கிரேடட் பேசணும் ஆகும். இது ரொம்ப சிறப்பானதா இருக்கும். அதுதான் எங்களுடைய முக்கியமான காரணம். நாங்க எதிர்பார்த்திருந்தா நூற்றாண்டுகள் தான் நாங்க நேஷனலுக்கு போவோம், நூற்றாண்டுகள் தான் இன்டர்நேஷனலுக்கு போக முடியும். அதுக்குமே அவர் 2 வருடங்களே வந்துட்டு அப்ப எங்களுடைய லட்சியங்கள் இன்னும் உயர்த்தப்படும். இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் லெவலுக்கு போறதுக்கான லட்சியங்கள் நாம வைக்க வேண்டிய தேவை இருக்கு. பழைய மாணவர்கள் நாங்கள் மறந்து வருகிறோம். ஃபுல் சப்போர்ட்டால எங்க நாம வளர்ந்திக்கிறோம். நாம குறைய டார்கெட் வச்சுட்டோமோ, என்ன நீங்க போட்ட சப்போர்ட்டுக்கு நம்ம வேற மேலதிகமா வச்சிருக்க வேண்டிய தேவை இருக்குது வருதுங்களா. அப்ப நாம அதை நோக்கி நகர்றோம்ங்கிற ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்றதா தான் இந்த ப்ரோக்ராம் இருக்கு.